எடுக்கல சார். லோகம் மாறிடுத்து, காலம் மாறிடுத்து, மனுஷாலும் மாறிவிட்டா. கோயில்களை பத்தி பத்திரிகையில எழுதின யாராவது படிப்பாளா? நீங்க படிப்பேளா? கொலைகளை பத்தி எழுதினா ஜனங்க விழுந்து விழுந்து படிக்கிற. உண்மைதான். அது இந்த பிம்புங்க கொலையை பத்தி ராதா எழுதுறத படிக்கும் போது எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுது. கொலை பண்ணோம்னா சார் நீங்க சொல்றது 100% உண்மை சார். ராதா எழுதுறத படிக்கிறப்போ எனக்கே அது இல்லாமலே ஒரு கிக் வருது. I see. To be frank with you, நம்ம ராதா பத்திரிகை எழுத ஆரம்பிச்சதுல இருந்து பத்திரிகையோட சேல்ஸ் அமக்கலமா ஓஹோன்னு இன்க்ரீஸ் ஆயிட்டே போறது சார். என்னோட இன்கிரிமெண்ட் பத்தி கவனிச்சா கொஞ்சம் தேவையில்ல. கவனிப்பா. சரி ராதா, இன்னைக்கு ராத்திரி கிரீன் ஹில்ஸ் ஹோட்டல்ல ஷைலஜாங்கிற கேபரே டான்சரோட ப்ரோக்ராம் இருக்கு. அவளை நீ பேட்டி கண்டினா ஏதாவது வித்தியாசமான விஷயங்கள் கிடைக்கும். கண்டிப்பா போறேன் சார். அப்புறம் என்ன வித்தியாசமா எழுதுறதுக்கு நம்ம ராதாக்கு சொல்லியா கொடுக்கணும். அம்மா உங்ககிட்ட எழுத்து திறமை இருக்கு, பிரிண்ட் பண்றதுக்கு சார் இருக்கார், வாசிக்கிறதுக்கு ஜனங்க இருக்க, எல்லாத்தையும் பார்த்து ரசிக்க நான் இருக்கேன். தூள் கலப்பு. என் பேட்டி நாளைக்கு பேப்பர்ல போட போறீங்களா? தாராளமா போடுங்களே. பிஸ்கி சாப்பிடுறீங்களா? நோ தேங்க்ஸ். நான் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இஷ்டத்துக்கு குடிக்கிறேன், நல்லா சாப்பிடுறேன், நல்ல துணிமணி போட்டுக்கிறேன். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? சரீரத்தை காட்டினாதா வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கணும்னா அதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். அதுக்காக ஒரு பொண்ணு தன்னோட மானத்தை விக்கிறது தப்பு இல்லையா? மானம் அது எப்பவோ போயிடுச்சு. அப்படி சொல்லாதீங்க. இப்போ நீங்க நினைச்சா யாராவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கௌரவமா குடும்பம் நடத்தலாம். எனக்கு ஏற்பட்ட கலங்க உங்களுக்கும் ஏற்பட்டிருந்தா இப்படி உருப்படாத உபதேசம் பண்ண மாட்டீங்க. நீங்க ஒரு கௌரவமான வாழ்க்கை நடத்திட்டு இருக்கீங்க. ஆனா என்னால அத நினைச்சு கூட பார்க்க முடியாது. மானம் போனதுக்கு அப்புறம் உடம்பு விட்டு வயிற்ற கழுவுறது தவிர எனக்கு வேற வழியே இல்லை. அதை விட மானத்தோட பட்னி கிடந்து சாகிறது எவ்வளவோ மேல். நான் விரும்பி வாழ்ந்துட்டு இருக்கேன் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, நான் ஒரு கோழை. எனக்கு சாகிறதுக்கு துணிச்சல் இல்ல. வெளிப்படையா நான் சிரிச்சிட்டு இருக்கேன். அந்த மனசுக்குள்ள அழுதுட்டு இருக்கேன். நான் என் ஊருக்கு திரும்பி போக முடியாது. என் சொந்தக்காரங்க முகத்துல நான் முழிக்க முடியாது. ஒருத்தனை கட்டிக்கிட்டு ஒழுங்கா குடும்பம் நடத்த எனக்கு அருகதை கிடையாது. எனக்கு அருகதையோ கிடையாது. ஷைலஜா, ஷைலஜா ப்ளீஸ், ஷைலஜா ப்ளீஸ் அழாதீங்க. ஷைலஜா, ஷைலஜா ஏன் அழுதுகிட்டு இருக்க? என்ன ஆச்சு? நீ யாரு? நீ ஏதாவது சொன்னியா? ஆமா, இப்படி மானம் கெட்ட பழப்பு நடத்துறதை விட சாகிறது மேலுன்னு சொன்னேன். என்ன துணிச்சல் உனக்கு? போமடியே. நான் ஒரு பத்திரிகை நிருபர். ஓ, பிரஸ் ரிப்போர்ட்டர். எங்களை பத்தி கண்ணாப்பினான்னு பத்திரிகையில் எழுதி எல்லாருக்கும் எங்க மேல வெறுப்பு உண்டாக்குறதே உம்மாதிரி பத்திரிகைக்காரங்க தான். ஓ, பாவப்பட்ட இந்த பொண்ணை வச்சு பணம் சம்பாதிக்கிற அந்த வெக்கங்கட்ட வியாபாரி நீதானா? நீ எல்லாம் இந்த உலகத்துல இருக்கவே கூடாது. Shut up. Get out. I say you get out. My dear Shailaja. Shut up, you scoundrel. நீ தானே வாழ்க்கையை நாசமாக்கின. என் வயத்தை காட்டி ஓ வயத்தை வளர்க்கிற மானம் கெட்டவன. போட வெளியே. Shailaja. I say you get out.
எடுத்த சார் ஆ? நியூஸ் பார்த்தேளா? ஆ. மீண்டும் ஒரு கொலை. ஆ. கிங் ஆஃப் பிம்ஸ், அதாவது பிம்ஸ்களின் மாமன்னன் துரைராஜ் கொலை. அதுவும் எங்க? கற்புக்கரசி கண்ணகியின் சிலைக்கு பின்னால. இதுல இருந்து எனக்கு ஒரு ஸ்ட்ராங் டவுட் சார். என்ன கண்ணகி தான் கொலை செஞ்சிருப்பாங்களாண்ணா? இருக்கலாம். என்ன சார் இது கண்ணகியா? இப்படி வாழைமரத்தை சீவரா மாதிரி வரிசையா சீவி தள்ளுறது யாரு தெரியுமா? ஒரு பெண். அது எப்படி சார் அவ்வளவு டெஃபினட்டா சொல்றீங்க? அட நோக்கு இந்த கொலையை பத்தி ஒண்ணும் தெரியாதுமா. நீ பச்சை குழந்தை. நான் சொல்றேன், அந்த அர்த்த ராத்திரியில கும் இருட்டுல கண்ணகி சிலைக்கு பின்னால அந்த காலிப்பைய ஏன் போகணும்? This is my question. இதுதான் என் கேள்வி. பதில், குறிப்பிட்ட ஒரு பொண்ணு அந்த காலிப்பைய அப்படியே கடத்திண்டு போய் கத்தியை காட்டி பயமுறுத்தி பலவந்தம் பண்ண முயற்சி பண்ணிருக்கணும். அதுக்குள்ள அந்த பொண்ணு ரொம்ப நேக்கா அவங்கிட்ட இருந்து கத்திய புடுங்கி கழுத்தை சட்டக் பண்ணி இருக்கணும். This is my statement, my lord. இது என்ன கோர்ட்டா மிஸ்டர் நீலகண்டன்? I'm sorry. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி துணிச்சல் எந்த பெண்ணுக்கு வராது சார். இந்த காலத்து பொண்களுக்கு எல்லாம் வருயா. வாஸ்தவம் தான். அது என்ன பிம்சா பார்த்து கொலை செய்யப்படுறானுங்க? அப்படி ஒரு வேண்டுதல் போல் இருக்கு சார். வேற ஒண்ணு இல்ல சார், ஏதோ ஒரு பொண்ணு ஒரு புரோக்கரால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. சோ இந்த புரோக்கர் இனத்தையை பூண்டோட ஐச்சுன்னு கங்கணம் கட்டிண்டு ஒவ்வொரு புரோக்கரா பார்த்து சதக் சதக்னு கொலை பண்ணிட்டு இருக்கா. சிம்பிள். மிஸ் ராதா, இது வரைக்கும் எத்தனை பிம்ஸ் கொலை செய்யப்பட்டிருப்பாங்க? என்ன கேட்டா நானா கொலை செய்யறேன்? நீங்க தானே அதை பத்தி ஆர்வத்தோட எழுதுறீங்க. இந்த சமூகம் திருந்தணும், அதுக்காக தான் நான் எழுதுறேன். எப்படியோமா கண்ணா பின்னான்னு கண்டவா கழுத்து அறக்காம கனகச்சிதமா பிம்ஸ்களா பார்த்து செலக்ட் பண்ணி கொலை பண்ற கொலையாளிக்கு என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். இனிமே பிம்ஸ் தொல்லை இருக்காது, அதனால போலீஸ்க்கு வேலையே இருக்காது. விக்கி, கொலைகாரன் நீ இல்லங்கிறது முடிவாயிடுச்சு. அம்மாடி அநியாயமா அர்ச்சனா அபிஷேகத்தோட என் சட்டை கிழிஞ்சதான் மிச்சம். ஏன் சார், நான் குலகாரம் இல்லைங்கிறது எப்படி முடிவாச்சு? நீ உள்ளே இருக்கும் போதே உங்க தலைவர் துர்ராஜோட கழுத்தை சுத்தமா சீவிட்டார். ஐயோ, எங்க தலைவரை கொண்டுட்டாங்களா? அதே டைப் கழுத்து கட்டிங். அதனாலதான் நீ கொலை செய்யலங்கிறது முடிவாயிடுச்சு. அண்டர்ஸ்டாண்ட்? விக்கி, நீ போலாம். வேண்டாம் சார். சார் சார் வெளியில போனா என்னையும் கொண்டுருவாங்க சார். சார் 3 வேளையும் வெறும் டீயும் பண்ணு கிடைச்சாலே போதும் சார். உங்க லாக்கப்லயே உயிரோட பாதுகாப்பா பத்திரமா இருப்பேன் சார். என்னை காப்பாத்துங்க சார். சார் உங்க சகோதரா நினைச்சு எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க சார். விக்கி, விக்கி, லாக்கப்ல வச்சிருக்கிறதும் வெளியே அனுப்புறதும் என் இஷ்டம் இல்ல. சட்டப்படி தான் நான் செய்ய முடியும். யூ கேன் கோ. சார் சார் வேண்டாம் சார் வேண்டாம். அரெஸ்ட் ஆகும் போது உங்ககிட்ட இருந்த ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் பூட்ஸ் கீழே கிடக்கு. கத்தி மட்டும் தர மாட்டேன், வாங்கிட்டு வெளியே போடலாம். நான் இங்கே தங்கிரு சார். பொள்ளாச்சி மச்சான், இது போலீஸ் ஸ்டேஷன், மசாஜ் மாளிகை இல்ல உன்னை வச்சு மசாஜ் பண்றதுக்கு. அடம் பிடிக்காம போயிடு மச்சான். அம்மா நீங்களாவது சொல்லி என் உயிரை காப்பாத்துங்க அம்மா. என்ன யாரா பிச்சைக்கார மாதிரி அம்மா தாயனுக்கிட்டு? அம்மா இப்ப நீ போக மாட்டேன் சார். பாலன், டேக் ஹிம் அவே. இந்தா புடி. எடுத்துட்டேன். அம்மா சார். சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட பிம்ப் விக்கி விடுதலை, கொலையாளி அல்ல என்று போலீசார் முடிவு. கொலை கொலை கொலை. விடுதலை செய்யப்பட்ட பிம்ப் விக்கி கழுத்தறுக்கப்பட்டு பயங்கர படுகொலை. உங்க கூட்டத்தையே கூண்டோட ஒழிச்சாத்தான் இந்த சமூகம் உருப்படும். நண்பர்களே, இந்த கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நம்ம தொழில்ல நல்ல பேரும் புகழோட இருந்துட்டு இறந்து போன நம் தலைவர் துரைராஜ், தோழர் விக்கி, இவங்க ஆத்மா சாந்தி அடைய எல்லாரும் கொஞ்ச நேரம் மௌனமா இருப்போம்.
இப்போ பேச ஆரம்பிக்கலாம். என்னத்த பேசுறது? நம்ம கூட்டத்துல வாரத்துக்கு ஒரு தலை குறைஞ்சுகிட்டு இருக்குது. தலைவர் போன 2 நாள்லயே பாவம் பொள்ளாச்சி மச்சானும் போயிட்டான். அடுத்தது நம்மள யாருன்னு தெரியல. இப்படியே பயந்து 8 நாளைக்கு தான் வாழ்றது. ராத்திரியில கூத்தும் கும்மாளமா இருந்த நாம இப்ப பூனை மாதிரி பயந்து பதுங்கி வாழ வேண்டி இருக்குது. அந்த கொலைகாரன் நம்ம கூட்டத்தையே கதிகலங்க வைக்கிறான். கொலையாளியை கண்டுபிடிச்சு தூக்குல போடுறத விட்டுட்டு போலீஸ் நம்மள என்ன வேட்டையாடுறது? நேத்து நான் இல்லாதப்பா போலீஸ் ஆத்துல பூந்து 5 உருப்படிகளை ஸ்டேஷனுக்கு தள்ளிட்டு போயிட்டா. எல்லாரும் கவனிங்க. அந்த பயங்கரமான கொலையாளி நம்ம பிசினஸ் சேர்ந்தவங்களை மட்டும்தான் கழுத்தை சீவறான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவனுக்கு நம்ம மேல ஏதோ வெறுப்பு ஏற்பட்டு நம்ம கூட்டத்தையே அழிக்க திட்டம் போட்டு தீத்து கட்டுறான். பொதுமக்களும் பத்திரிக்கைக்காரங்களும் அவனுக்கு ஆதரவா இருக்காங்க. அதனால கொஞ்ச நாளைக்கு நாம எல்லாரும் நம்ம பிசினஸ் நிறுத்திடுறது நல்லது. ஆமா, இல்லனா அடுத்த கூட்டம் போடும்போது இதுல பாதி பேர் உயிரோட இருப்போமாங்கிற சந்தேகம். ஹலோ, உஸ்லே சாப் டெலிபோன். வந்துட்டேன். உசிலமணி தான் பேசுறேன். என்ன பொண்ணா? அந்த பிசினஸ் எல்லாம் ஊத்தி மூடியாச்சு. வெத்தலா கடை வைக்க போறேன். பிரதரு, நன்னாரி சர்பத்து வேணும்னா கேளுங்க, குடிக்கிறேன். உஷ்ணம் குறைஞ்சிடும். வச்சிடுங்க. அழகிறானு. எஸ், ராதா, உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு வாரண்டோட வந்திருக்கேன். அரெஸ்ட் வாரண்டா? ஆமா, மேலெடுத்த உத்தரவு. நான் என்ன செய்ய முடியும்? அப்படின்னா அவங்களுக்கு என்ன பத்தி எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நானே சொல்லிட்டேன். நீங்களே சொல்லிட்டீங்களா? ஆமா, என் கல்யாணத்தை பத்தி அடிக்கடி அம்மா கேட்டுட்டு இருந்தாங்க. கடைசியில உன்னை பத்தி சொல்லிட்டேன். நீ இல்லாம எனக்கு கல்யாணமே இல்லைங்கிறதையும் சொல்லிட்டேன். அம்மா உடனடியா உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க. ஏய், என்ன உட்கார்ந்த? வா போலாம். ஐம் சாரி, நான் பிரஸுக்கு போனோம். அது தெரிஞ்சுதான் இன்னைக்கு நீ வரமாட்டேன்னு நானே பிரஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். இப்ப நீ வரல, நான் உன்னை தூக்கிட்டு போயிடுவேன். கம் ஆன், சீக்கிரம் ராஜா, நான் சொல்லிட்டு வா, சொல்றத சீக்கிரம். அம்மா will be waiting for you. வாராதா, ஏன் இவ்வளவு கூச்சப்படுற? இது உன் வீடு தானே? அம்மா, இங்க இருக்கேன்பா. அம்மா, உங்க வருங்கால மருமக வந்திருக்கா. வணக்கம்மா. வாமா. அம்மாவோட பேசிட்டு இரு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துரு. வாமா, உள்ள வா. ராஜா உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்காமா. நான் உன்கிட்ட உன்னை கூட்டுற சொல்லி ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீ இப்பதாமா வந்திருக்க. தினம் வேலைக்கு போறதுனால நேரமே கிடைக்கிறது இல்லம்மா. அப்படி என்னமா வேலை வேண்டி இருக்கு? விட்டுற வேண்டியதானே? நான் சொல்ல வேண்டியதை எங்க அம்மா கரெக்டா சொல்லிட்டாங்க. ஆமா ராதா, உங்க கல்யாணத்தை முடிச்சிட்டேன்னா வீட்டு பொறுப்பையெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் ஓய்வு எடுத்துக்குவேன். நீ பதில் சொல்றதை பொறுத்துதான் முகூர்த்த தேதி குறிக்கணும். இந்த மாசமே நம்ம கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு அம்மா சொல்றாங்க. ஆமா ராதா. என்ன ராதா அப்படி யோசிக்கிற? என் கல்யாணத்தை பத்தி நான் இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. ஏன்? ஒண்ணும் இல்ல, எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. உன் பிரச்சனைகளை எல்லாம் சீக்கிரம் தேத்தி வைக்கணும்னு அம்பாளை வேண்டிக்கமா. ராதா, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. அதனால வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ராதா, ராதா, என்ன ராதா?